அன்பானவர்களே, கடகத்திலே பிறந்த கண்ணியமானவர்களே, ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம், பூசத்தில் பிறந்த என் உடன் பிறப்புகளே, ரொம்ப எளிமையா சொல்லலாம். இந்த கடகராசிக்காரர்கள் தினசரி அவங்களுடைய பெயின் என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமா சொல்றது தன்னை யாரும் அங்கீகரிக்கலைங்கிறது தான் பிரச்சனை. தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிற யாருமே ஏத்துக்க மாட்டாங்களே. ஏதோ ஒன்று நம்மளை ஒரு என்ன சொல்லுவாங்க, முழுமையா நம்ம பார்வையே பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமையே நம்மளை பார்க்கறாங்களே அப்படிங்கிற பெயின் கடகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். கடகராசியில ஒரு பொண்ணு படிக்கும், பையனோ பொண்ணோ, வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட கேளுங்களேன், என்னம்மா இந்த பையன் நல்லா படிச்சிருவாரா, இந்த பொண்ணு நல்லா, எங்க சார் நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அதே கடகராசியில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார், அப்பாவோ பிஸ்னஸ் பண்ணி வச்சு கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா இவரே பிஸ்னஸ் ரெடி பண்ணுவார். வீட்டில் உள்ளவங்களோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்களோ, என்ன சார் தம்பி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு, எங்க சார். நம்பிக்கைங்கிறத இந்த கடகராசிக்காரர்கள் பெற முடியலேன்னு இன்னைக்கும் ஃபீல் பண்றாங்க. பண்றீங்களா இல்லையா, வலி இருக்கா இல்லையா, அதான் உங்க பெயின். நட்பு கிட்ட நம்பிக்கை வர மாட்டேங்குது, தொழில நம்பிக்கை வர மாட்டேங்குது. நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மள நம்ப மாட்டேங்கிறான் சார். உண்மையிலே கடகராசிக்காரர்கள் அசுர வேகக்காரர்கள், அசுர வேகக்காரர்கள். என்ன ஒன்னே ஒண்ணு, கடகத்துல பிறந்ததுனால இந்த அசுர வேகம்லாம் ஒரு பக்கத்துல என்னன்னா, அவங்க ஃபாஸ்ட்டுக்கு மற்றவங்களும் வரணும்னு நினைப்பாங்க, அதுதான் சிரமம். அவங்க ஃபாஸ்ட்டுக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால சில பேர் என்ன பண்றாங்க, கடகராசியை பார்த்து ரொம்ப அவசரக்காரனா இருக்கியப்பா அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப அவசரக்காரியா இருக்கியம்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா அப்படின்வாங்க. அப்ப கடகராசி வேகமா போனாலும் அவசரங்கிறீங்க, சரி நிதானமா யோசிச்சாலும் இது நம்பிக்கை வராதுங்கிறீங்க. அப்ப கடகம் என்ன செய்யும், இதுதான் இப்ப உங்களுடைய பெயின். இந்த வலி எப்ப தீரும், நாங்க எப்ப ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா மாறுவோம். ஒவ்வொரு கடகராசிக்கு இந்த எண்ணம் இருக்கா இல்லையா யோசிக்க. கடகராசிக்காரர்களே, இந்த எண்ணம், இந்த வலி கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். இந்த நம்பிக்கை நட்சத்திரங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுல இருந்தாலும் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. இந்த அங்கீகாரம் கிடைக்காம தவிப்பவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். அதுவும் ஃபேமிலியில ஏற்படக்கூடிய பிரச்சனை பாருங்க, ஒன்னு ரெண்டு இருக்காது, ஒண்ணு முடிஞ்சதுன்னா இன்னொன்னு. ஒரு நாள் நம்ப மாட்டான். ஒரு வீட்டுல செல்போனை கூட நம்பி கொடுக்க மாட்டாங்க கடகராசிக்காரவங்களை, பணத்தை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் 100 கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் கடகராசி வலி போயா, எனக்கு எதுவுமே வேணாம், நான் சன்னியாசியுமே போறேன் அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. கடகராசிக்காரர்கள் பல பேர் சன்னியாசம் போனவங்களும் இருக்கிறாங்க. நிறைய நம்ப மாட்டீங்க, இந்த டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும், அதுல மோஸ்ட்ல அதிகமா இருக்கிறது கடகராசியா இருக்கும். டைவர்ஸ்ல கடகராசி மோஸ்ட், இல்லைன்னா பிரிவு. அது என்னவோ தெரியல, அந்த கடகராசிக்காரங்க வளர்ந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால என்னன்னா பேர் செக்ஷன்ல ப்ராப்ளம் வரும். அப்பனா எவ்வளவு பெயினை சந்திக்கிறீங்க இந்த கடகம், நான் தெரியாம கேட்கிறேன். பெயின் பெயின் பெயின். கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறோம், குழந்தைங்களை பெற்றுக்கணும், சந்தோஷமா குடும்பத்தை நடத்தணும், ஒரு சமூகத்துல நல்லா இருக்கணும் தான் நினைச்சு பண்றோம். நம்ம ஒரு கருத்தை சொல்றோங்க, அதுக்கு உடனே நம்ம வீட்டுக்காரர் டைவர்ஸ் அப்படிங்கிறார். இதே வீட்டுக்கார் கடகராசியா இருந்தா மனைவி சொல்றாங்க டைவர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே இந்த டைவர்ஸ் வரக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டு வாழக்கூடியவர்கள், பெயினை பொறுத்து கொண்டு மன வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதிகபட்சம் கடகராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா ஓப்பனாவே சொல்றேன், கடகத்துடைய வலி என்னன்னா,
தன்னுடைய உண்மையான ஒரிஜினலான ஆசைகளை கூட வெளிப்படுத்த முடியாம தவிப்பவர்கள் கடகராசிக்காரர்கள். இதை விட பெயின் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பெயின், இந்த வலிக்கு ஒரு வழி கிடையாதா? இதுதானே இப்ப நீங்க கேக்குறீங்க. இருக்கு ராஜா, இருக்கு ராஜா, இந்த வலிக்கு ஒரு வழி இருக்கு. உன்னை யார் அங்கீகரிக்கலையோ, யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்கிட்ட விவாகரத்து வாங்கிக்கிட்டு போனாங்களோ, யார் விவாகரத்து கேட்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு நாள் தலைகுனிவார்கள். கடவுள் உன்னை கைவிட மாட்டார். கடவுள் உன்னை கைவிட மாட்டார். எப்படி தெரியுமா? கடகத்திலே குரு பகவானுடைய ஆளுமை அதிகம். நீங்க ஒரு ஒன் மேனாக, ஒன் உமனாக நீங்க இருந்து கரையேற முடியும். இந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வழி. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒன் மேன் ஒன் உமன். பல பேர் கடகத்தில் ஒன் மேன் ஒன் உமனா இருப்பாங்க. அதாவது தனித்து செயல்பட வேண்டிய கட்டாயம். இந்த பதிவை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குதான்னு பாருங்க. அப்ப இந்த தனித்து செயல்படும் போது எங்கிருந்து ஒரு பவர் வரும் பாருங்க உங்களுக்கு. அந்த குரு யாரோ ஒரு நல்ல குருவை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். அந்த குரு சொல்ற வார்த்தைகளை அப்படியே மனப்பாடமா கேட்டு உள்ள போங்க. குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, சிவாலயத்தில் இருப்பார். எவ்ரி தேர்ஸ்டே அவரை போய் நீங்க பிரேயர் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய கணக்குகளை திருத்தி எழுதுவார். உண்மை ஞானிகள் தரிசனம் கிடைக்கும். உங்களை நீங்க சாமி கும்பிடுறவரான்னு கேட்டா உங்களை பார்த்தா தெரியாது. சாமி கும்பிட மாட்டாங்க பிள்ளைக்கு அப்படின்னா அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க தீபாவளி, பொங்கல், இன்னும் விசேஷ காலங்களில் பட்டை பொட்டை எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆமா, பெரிய பட்டை ஒரு பொட்டு இல்லாம். அதே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னா 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், இதெல்லாம் அழைச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. உங்களை கண்டுபிடிக்க முடியுமா? டைமிங்க்கு இதை செய்வீங்க. டைமிங் முடிஞ்சா தூக்கிடுவீங்க. இது தப்புங்களான்னு கூட நீங்க கேட்கலாம். தப்பு இல்லையே, இந்த இடத்துலயாவது சுதந்திரமா இருங்க. உங்களை தான் எல்லா இடத்துலையுமே அங்கீகரிக்க மாட்டாங்களே. இனிமேல் தான் உங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்க போகுது. இந்த கடகத்துடைய பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு முதல் விஷயம் ஒரு குருவை சரண்டர் அடையணும். அப்ப குரு யாரோ நல்ல வார்த்தைகளை சொல்றவங்க, உங்களுக்கு பிடித்ததை பேசுபவர்கள் பழகுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. 2 ரொம்ப முக்கியமானது, உங்கள் முடிவில் பின்வாங்காதீர்கள். அது என்னவாக வேணாலும் இருக்கட்டும். நல்லா தூங்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தூங்காதேன்னுவான். நான் சொல்றேன், தூங்குனாதான் உனக்கு பிரச்சனை குறையும். நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாளுக்கு குறைஞ்சது 8 hours தூங்கணும். கம்பல்சரி கடகம் 10 hours தூங்கணும். ஏன்னா நீங்க படுத்தாலே 4 மணி நேரத்துல 6 மணி நேரம் கனவுல தான் போகும். நீங்க அசந்து தூங்குறதே ஒரு 3 மணி நேரம் தான். அப்புறம் காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பார்த்துருக்கீங்களா? 2 மணிக்கு நைட்டு எழுப்பி விட்டோம்னா ரோட்ல பஸ், காரோ ஏதோ ஓட்டி பாருங்களேன், ஒரே பல்பா தெரியும். ஒரே என்ன சொல்லுவாங்க, சிலந்தி வேலை மாதிரி தெரியும் கண்ணுல. இது 2 மணிக்கு எழுந்து கார் ஓட்டுறவங்களுக்கு. கடகராசிக்காரவங்களுக்கு 7 மணிக்கு காலையில் இருந்தாலே சிலந்தி வேலை தான் தெரியும். ஏன்னா கடகராசிக்காரங்க நைட்டு ட்ரீம்ஸ் தூக்கம் போயிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த கடகத்துடைய பெயின் எங்க ஆரம்பிக்குது? தூக்கத்துல தான் ஆரம்பிக்குது. டீப் ஸ்லீப்பே கிடையாது. அந்த டீப் ஸ்லீப் நீங்க பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் குரு வணக்கம், குரு வழிபாடு, இதை நீங்க அவசியம் செய்யுங்க. இந்த குரு உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பார். குரு தட்சிணாமூர்த்தி மிகப்பெரிய வழியை கொடுப்பார். நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுற ஒரு கிரகத்துல ஜூபிட்டர் தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ உங்க ஆசைகள் நிறைவேறுவதற்கு நீங்க ஜூபிட்டரை, அதாவது குருவை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் குருவாக இடம் பெறுகிறீர்கள். உங்க வார்த்தையை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துப்பாங்க.
ஒரு சகோதரி நடிகையாக இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. அந்த சகோதரிக்கு வந்து ஏகப்பட்ட அவப்பெயர்கள் ஏற்பட்டது. என்னை மீட் பண்ணாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம். அம்மா, நீ குருவை மட்டும் பிடிச்சிக்கோ. இந்த குரு நான் சொல்கிறேன், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்கு சில ஐடியாக்கள் கொடுத்தோம். இன்னைக்கு சினி ஃபீல்டில் அவங்கள பேசுனா நமக்கு பிரச்சனைன்னு அவங்கள பற்றி பேசுறதே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு அந்த சகோதரி வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு குருவுடைய ஆற்றல். இப்போ வந்து நீங்க சினி ஃபீல்டா இருங்க, கலை அரசியலா இருங்க, உங்களுக்கு குரு சப்போர்ட் அவசியம். என்னவோ உங்களுக்கு மனசுல ஒன்று பிடிச்சிரும், அது கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சி போய் அதுக்கு வழி கிடைத்து விடும். இதுதாங்க உண்மை. அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல விடாப்பிடியாக இருங்க. யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. ஏன்னா நீங்க தவறாக எதையும் நினைக்க மாட்டீங்க. ரொம்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறீங்க. இத்தனை மணி ஷோ போகணும்னு ஆசைப்படுறீங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே. அதே நீங்க முடிவா இருந்தீங்கன்னா அந்த ஷோவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு பதவி ஆசைப்படுறீங்க, இது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க ஆசைப்படுறது நினைக்கிறது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுக்கறது தான் நினைக்க வைப்பார். ஆனா பக்கத்துல உள்ளவங்க தான் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்காம உங்களை டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. நீங்க அவங்களுக்கு முன்னாடி டைவர்ட் ஆகிற மாதிரியே நடிங்க. உங்க எண்ணத்துல தெளிவா இருங்க, சக்சஸ் ஆயிடுவீங்க. இந்த வார்த்தை புரியுதா? பக்கத்துல உள்ளவங்களுக்கு முன்னாடி நடிங்க, உங்க எண்ணத்துல தெளிவா இருங்க, உங்களுக்கு வழி கிடைக்கும். உங்க வழியெல்லாம் குறைஞ்சிரும், நல்ல வழி கிடைக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க எண்ணத்தை ஷார்ப்பா வச்சுக்கணும். வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே. குரு வழிபாடு உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தும். நிச்சயமாக நல்லது நடக்கும். கடகராசி அன்பர்களே, தெய்வத்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.